ஆரியலூர் பேருந்து நிலையம் அருகே இருக்கும் அந்த மார்க்கெட் தெரு மாலை நேரம் வந்தாலே வேற மாதிரி உயிர் பெற்றுடும். பேருந்து ஹார்ன் சத்தம், டீக்கடையில் கப்புகள் அடிக்கும் சினுங்கள், வேலை முடிச்சு வீடு போகும் தொழிலாளிகள், பஸ் காத்திருக்கும் மாணவர்கள், சாலையோரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் நண்பர்கள். அந்த தெரு ஒருபோதும் அமைதியாக இருக்காது. அந்த கூட்ட நெரிசலான தெருவில் ஒரு நாள் மாலை திடீர்னு ஒரு புதிய தள்ளுவண்டி வந்து நின்றது. அது பெரிய அலங்காரமோ பிரகாசமோ இல்லாத ஒரு சாதாரண வண்டிதான். ஆனா அந்த வண்டியில் தொங்கியிருந்த ஒரு பலகை மட்டும் எல்லாரையும் நடுவே நிக்க வைத்து திரும்பி பார்க்க வைத்தது. அந்த பலகையில் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சிக்கன் ரைஸ். முதல்ல அதை பார்த்தவர்கள் சிரிச்சாங்க, சிலர் சந்தேகப்பட்டாங்க, சிலர் நம்பவே இல்ல. இந்த காலத்துல 50 ரூபாய்க்கு ஒரு பிளேட் சிக்கன் ரைஸ் கூட கிடைக்காது, இவன் அன்லிமிட்டெட்னு எழுதுறானே என்று மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தெருவில் நின்றிருந்த 2 பேர் அந்த பலகையை பார்த்து ஆச்சரியமா பேச ஆரம்பிச்சாங்க. ஏய், இது உண்மையாவா இருக்கும்? 50 ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதையும் அன்லிமிட்டட்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஏமாற்றம் இருக்குமோ என்னோ? ஏமாற்றமா இருந்தாலும் பரவாயில்லடா. 50 ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ் கிடைச்சா போதும். ஒரே ஒரு பிளேட் கிடைச்சாலும் லாபம்தான். பசி இருந்தா யாரும் அதிகமா யோசிக்க மாட்டாங்க. அவன் சொன்னது உண்மைதான். பசி இருக்கிற இடத்தில் சந்தேகம் நீண்ட நேரம் நிக்காது. அதனால மெதுவா மக்கள் அந்த தள்ளுவண்டி அருகே வர ஆரம்பிச்சாங்க. அந்த தள்ளுவண்டி முன்னாடி நின்றிருந்தவன் சாதாரண சட்டை, தோளில் ஒரு பழைய துண்டு, முகத்தில் எப்போதும் அமைதியான சிரிப்பு. அவர்தான் அந்த கடையின் உரிமையாளர். என்னங்க எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? போர்ட்ல எழுதிருக்கிறது உண்மையாத்தான். 50 ரூபா கொடுத்தா போதும். யாருக்கெல்லாம் பசி இருக்குதோ அவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடலாம். நான் நிறுத்த மாட்டேன், நீங்க தான் நிறுத்தணும். வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க. பசி தீரணும் என்பதுதான் எனக்கு முக்கியம். அவர் சொன்ன வார்த்தை கேட்டதும் சிலர் உடனே பிளேட் எடுத்தாங்க. முதல் பிளேட், அடுத்தது இரண்டாவது. முருகன் சோறும் சிக்கனும் நல்ல அளவுல போட்டார். முதல் பிளேட் சாப்பிட்டவன் ஆச்சரியமா நண்பனிடம் சொன்னான், இது உண்மையாவே நல்லா இருக்கே. சிக்கனும் கம்மியா போடல, சுவையும் நல்லா இருக்கு. இவன் உண்மையிலேயே அன்லிமிட்டட் கொடுக்கற மாதிரி தான் இருக்கு. அதை கேட்டவுடன் அவன் நண்பனுடனே 50 ரூபாய் கொடுத்து பிளேட் எடுத்தான். சிக்கன் வாசனை முழு தெருவையும் நிரப்புச்சு. முருகன் தொடர்ந்து சோறு போட்டுக்கொண்டே இருந்தார். 1 பிளேட், 2 பிளேட், 3 பிளேட். மக்கள் ஆச்சரியத்தோடு சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அந்த முதல் நாள் இரவு முடியும் நேரத்துக்குள் அந்த தள்ளுவண்டி முழு தெருவிலேயே பேச்சாயிடுச்சு. இப்படி அன்லிமிட்டெட் கொடுத்தா இந்த மனிதன் எப்படி லாபம் பார்க்கறான்? நாளைக்கு இந்த கடை இருக்குந்தானே தெரியல. ஆனா மறுநாள் மாலை வந்தப்போ அதே தள்ளுவண்டி, அதே முருகன், அதே போர்டு, 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சிக்கன் ரைஸ். இப்போ கூட்டம் இன்னும் அதிகம். 3வது நாள் வந்தப்போ மக்கள் சாப்பிட மட்டும் வரல, போட்டி போட வர ஆரம்பிச்சாங்க. நான் இன்று 5 பிளேட் சாப்பிட போறேன். இந்த அன்லிமிட்டெட் விஷயத்துல நாம தான் ஜெயிக்கணும். அது என்ன பெரிய விஷயம்டா, நான் 7 பிளேட் சாப்பிடுவேன். சிலர் கைத்தட்டினாங்க, சிலர் வீடியோ எடுத்தாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் மட்டும் அமைதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பெயர் ரவி. அவன் நண்பர்களை பார்த்து மெதுவா சிரிச்சான். பிறகு மெதுவா பேச ஆரம்பிச்சான். இவன் அன்லிமிட்டட்னு சொல்றானே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாராலும் அதிகமா சாப்பிட முடியாது என்பதால தான். இன்று நாம அவனுக்கு நஷ்டம் என்னன்னு காட்டணும். நான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட போறேன். நண்பர்கள் எல்லாம் சிரிச்சாங்க. ரவி பிளேட் எடுத்தான். முருகன் முதல் பிளேட் போட்டார். முதல் பிளேட் முடிஞ்சது. 2வது பிளேட் முடிஞ்சது. 3வது பிளேட் முடிஞ்சது. கூட்டம் முழுக்க ரவியை பார்த்துக்கிட்டு இருந்தது. 5வது பிளேட் முடிஞ்சதும் நண்பர்கள் கைத்தட்டினாங்க. 6வது பிளேட் எடுத்தப்போதான் ரவியின் முகம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் முருகன் மெதுவா அவனை பார்த்து சொன்னார், தம்பி, உடம்பு தாங்கும் அளவுக்கு தான் சாப்பிடணும். அதுக்கு மேல போனால் நல்லதல்ல. ஆனா ரவி அதை கேட்கவே இல்ல. அவன் சிரிச்சுக்கிட்டு சொன்னான், அண்ணா, நீங்க அன்லிமிட்டட் சொன்னீங்களே, இப்போ ஏன் பயப்படுறீங்க? இன்னொரு பிளேட் போடுங்க. முருகன் சில நிமிஷம் அமைதியா நின்றார். பிறகு மீண்டும் சோறு போட்டார். அடுத்த சில நிமிஷங்களில் நடந்தது அந்த தெருவில் இருந்த எல்லாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த தெருவில் நின்றிருந்த மக்கள் எல்லாரின் பார்வையும் இப்போது ஒரே ஒருவர் மேல்தான் இருந்தது, ரவி.
ஆரம்பத்தில் அது ஒரு சாதாரண சாப்பாட்டு விஷயமாக இருந்தது. ஆனா இப்போ அது ஒரு போட்டி மாதிரி மாறியிருந்தது. முதல் பிளேட், 2வது பிளேட், 3வது பிளேட். ஒவ்வொரு பிளேட் முடிந்ததும் கூட்டத்திலிருந்து கைத்தட்டும் சத்தம் வந்தது. சிலர் மொபைல் எடுத்துக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தார்கள். சிலர் சிரிச்சுக்கிட்டு இன்னும் போடு, இன்னும் போடு என்று ஊக்கப்படுத்தினார்கள். அந்த சத்தம், அந்த சிரிப்பு, அந்த போட்டி உணர்வு எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தை ஒரு உணவுக்கடை மாதிரி இல்ல, ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி மாற்றிவிட்டது. ரவி, நீ சூப்பர்டா. 5 பிளேட் முடிச்சுட்டே. இன்னும் 2 போட்டா ரெக்கார்டு தான். இந்த அன்லிமிட்டெட் கடை இன்றைக்கு நஷ்டம்தான். அதுதான்டா, நான் இப்போ நிக்க போறேன்னு நினைக்காத. இவன் அன்லிமிட்டட்னு எழுதிட்டு இருக்கானே, இன்று அது உண்மையிலேயே அன்லிமிட்டட்னு காட்டணும். இன்னும் ஒரு பிளேட் போட சொல்லு. தம்பி, பசி இருந்தா சாப்பிடணும், அது நல்ல விஷயம். ஆனா உடம்பு தாங்கும் அளவுக்கு தான் சாப்பிடணும். அதுக்கு மேல போனால் அது நல்லதல்ல. நீ ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டே, இப்போ நிறுத்திக்கோ. ரவி சிரிச்சுக்கிட்டு தலையசைத்தான். அண்ணா, நீங்க அன்லிமிட்டட்னு சொல்லி போர்டு போட்டிருக்கீங்க. இப்போ நான் சாப்பிடும்போது ஏன் பயப்படுறீங்க? நான் இன்னும் சாப்பிட முடியும். இன்னொரு பிளேட் போடுங்க. ரவி, இன்னும் கொஞ்சம்தான். இதை முடிச்சா 7வது பிளேட் போடலாம். நீதான் இன்று சாம்பியன். அந்த வார்த்தை ரவியின் மனசை இன்னும் தூண்டியது. அவன் கடைசி உருண்டையையும் சாப்பிட்டு முடித்தான். அவன் பிளேட்டை மீண்டும் முருகன் முன் நீட்டினான். அண்ணா, இன்னும் ஒரு பிளேட். முருகன் மீண்டும் எதுவும் பேசாமல் சோறு போட்டார். அது 7வது பிளேட். ஆனா அந்த பிளேட் பாதி கூட முடியவில்லை. திடீரென்று ரவியின் முகம் மாற ஆரம்பிச்சது. அவன் நெற்றியில் வியர்வை தெரிஞ்சது. அவன் கையை வயிற்றில் வைத்தான். ஐயோ, வயிறு வயிறு ரொம்ப வலிக்குது. ரவி, என்ன ஆச்சு? எழுந்துரு. யாராவது உடனே ஒரு ஆட்டோ கூப்பிடுங்க. அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போகணும். சில நிமிஷங்களுக்குள் ரவியை ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த கூட்டம் மெதுவாக கலைந்தது. அந்த இரவு முருகன் தள்ளுவண்டி அருகே தனியாக அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவரின் முகத்தில் சிரிப்பு இல்லை. அவர் மெதுவாக தன்னிடமே ஒரு வார்த்தை சொன்னார். நான் நல்லதுக்காகத்தான் இதை ஆரம்பிச்சேன். ஆனா மக்கள் அதை போட்டியா மாச்சிட்டாங்க. அந்த இரவு அவர் எடுத்த முடிவு அடுத்த நாள் அந்த கடையின் கதையை முழுக்க மாற்றப் போகிறது. அந்த இரவு முழுக்க முருகனுக்கு தூக்கம் வரவில்லை. தள்ளுவண்டி பக்கத்திலிருந்த அந்த பழைய நாற்காலியில் உட்கார்ந்தபடியே அவர் பல நேரம் யோசித்துக் கொண்டிருந்தார். மாலை வரை சிரிப்பும் சத்தமும் இருந்த அந்த இடம் இப்போது அமைதியாக இருந்தது. சாலையில் சில வாகனங்கள் மட்டும் போன சத்தம் கேட்டது. அவரின் மனசில் ஒரே ஒரு விஷயம்தான் திரும்ப திரும்ப வந்தது. ரவி. நான் நல்லதுக்காகத்தான் அன்லிமிட்டெட் சொன்னேன். பசி இருந்தவங்க வயிறு நிரம்ப சாப்பிடணும் என்பதற்காகதான். ஆனா மக்கள் அதை ஒரு போட்டியாக மாற்றிவிட்டார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு திடீரென்று தனது அப்பா சொல்லிய ஒரு பழைய வார்த்தை நினைவுக்கு வந்தது. முருகா, வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. உணவு நல்லது, ஆனா அளவுக்கு மேல் சாப்பிட்டா அதுவே உடம்புக்கு தீங்கு. அந்த வார்த்தை முருகனின் மனசில் ஆழமாக ஒலித்தது. அடுத்த நாள் மாலை அதே தெரு, அதே தள்ளுவண்டி, அதே முருகன். இப்போ அந்த தள்ளுவண்டியில் சிக்கன் ரைஸ் மட்டும் இல்ல, கம்பு சாதம், ராகி கூழ், காய்கறி சாதம், சிக்கன் சாறு, முட்டை அனைத்தும் சின்ன அளவில அளவாக கொடுக்க ஆரம்பிச்சார் முருகன். மக்கள் முதலில் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனா மெதுவாக அவருடைய எண்ணம் புரிய ஆரம்பித்தது. நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் முருகன் சரியான முடிவு எடுத்திருக்கான் போல. அன்லிமிட்டெட் விட இதுதான் நல்லது. அந்த நேரத்தில் ஒரு வாரம் கழித்து மருத்துவமனையிலிருந்து மீண்டு வந்த ரவி அந்த தெருவில் வந்தான். அவன் நேராக முருகன் தள்ளுவண்டி முன்னாடி நின்றான். அவனை பார்த்த முருகன் மெதுவாக சிரித்தார். அண்ணா, அந்த நாள் நடந்ததுக்கு நான் தான் காரணம். நான் சாப்பிட வந்தது பசியால் இல்ல, போட்டிக்காக. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. இப்பதான் புரியுது, உடம்பு தாங்கும் அளவுக்கு தான் சாப்பிடணும். பசி இருந்தா சாப்பிடணும் தம்பி, அது தவறில்ல. ஆனா வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். உணவுக்கும் அதே விதிதான். அந்த நாளிலிருந்து அந்த தள்ளுவண்டி ஒரு சாதாரண உணவு கடையில்ல, அது மக்களுக்கு ஒரு சிறிய வாழ்க்கை பாடம் சொல்லும் இடமா மாறியது. அங்கே சாப்பிட வரவர்கள் எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு போவதோடு ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கிட்டு போவாங்க.
அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பசி தீர்க்க உணவு தேவை, ஆனா ஆரோக்கியமாக வாழ அளவான உணவே முக்கியம்.